ஆ அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? அது கடைசியில் சொல்கிறார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. உன்னை கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். பார், உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். துன்பம் வரலாம், துயரம் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பார், எல்லாவற்றிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மாதம் முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தொடக்கத்தில் கஷ்டம் வருதே என்று நினைக்கிறீர்களா? இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. சம்பூர்ண சமாதானத்தினால் நிரப்புவார், சம்பூர்ண கிருபைகளினால் நிரப்புவார், சம்பூர்ணமான வரங்களினால் நிரப்புவார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். திடன் கொள் என்று ஆண்டவர் சொன்னார். எந்தெந்த மனுஷர்கள் திடன் கொண்டார்கள் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுல் என்ன செய்கிறாரு? கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கடல் அலைகள் கப்பலில் அலை மோதி கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் இருக்கிற மாலுமி என்ன பண்ணுறான்? கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து கடலில் போடுறாங்க. கடலில் போட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? லகுவாக்குறாங்க. ஆனால் கூட என்ன ஆகலை? கடல் கொந்தளிப்பெல்லாம் நிற்கவே இல்லை. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் அங்கே எழும்பி சொல்கிறாரு, கப்பல் சேதமே தவிர உயிர் சேதம் வராது, பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். கப்பல் சேதமாயிடுப்பா, கடலில் கொந்தளிப்பினால எல்லா சரக்குகள் கூட வீணாகலாம், ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஜீவனோடு காப்பார். அல்லேலூயா. ஜீவன் இருந்தால் எதை வேணாலும் சம்பாதித்து கொள்ளலாம், ஜீவன் இருந்தால் எதை வேணாலும் மீட்டு கொள்ளலாம். ஆகினால் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், பொருள் சேதமே தவிர உயிர் சேதம் வராது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் உங்கள் சரீரங்களை தொட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. யோபை பார்த்து பிசாசு கேட்டானே, அவனுக்கு எல்லா செல்வாக்கம் கொடுத்துருக்கிறதுனால தான் அவன் உண்மையே நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய சொத்தெல்லாம் கொஞ்சம் தொட்டு பாருங்க என்று கேட்டான். பிசாசு கேட்டபோது ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ தொட்டு பார் என்று சொன்னார். எல்லாத்தையும் தொட்டு அழிச்சிட்டான். கடைசியில் வந்து கேட்குறான், அவன் சரீரத்தையும் எனக்கு கொடுத்துப்பார், அவன் சரீரத்தை கூட உனக்கு கொடுக்குறேன், ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தை தொடர்றதுக்கு கூட ஆண்டவர் உத்தரவு கொடுப்பாரு, ஆனால் உன் ஜீவனை தொடுவதற்கு கர்த்தர் ஆணை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார், உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும்போதும் வரும்போதும் உன் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது. என்ன செய்தான்? 28ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் பிராணன் சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய ராத்திரியிலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், யாவரையும் தேவன் தயவு பண்ணினார் என்றானால் திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றான்? திடமனதாயிருங்கள். வாசிமா. அல்லேலூயா. தேவன் எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது உனக்கு நிறைவேறும் என்று நம்பிக்கையாயிரு, நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பொருள் சேதம்தான் வருமே தவிர ஜீவன் பிராணன் சேதம் வராது. கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா. அப்படியே அவன் வார்த்தையின்படியே கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அவன் வார்த்தையின்படியே காப்பாற்றினது மாத்திரமல்ல, எல்லோரும் பத்திரமாய் கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
கரை சேர்ந்தது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரத்திலே கரை சேர்ந்து அந்த தீவின் பெயர் என்ன? மெலித்தா. அந்த தீவிலே போய் சேர்கிறார்கள். தீவிலே சேர்ந்தவுடன் நான் உங்களுக்கு நிறைய வசனங்களை எடுத்து சொல்லிட்டு போகிறத விட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அல்லேலூயா. மெலித்தா தீவிலே போய் சேர்கிறார்கள். இரவு நேரம் ஆயிற்று. அங்கே குளிர், இந்த தண்ணியில் நீந்தி வந்தது வேற, அங்கே இருக்கிற குளிர் வேற, ஒன்றும் முடியல. என்ன பண்ணுறாங்க? நெருப்பு மூட்டி எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நெருப்பு மூட்டி எல்லோரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் என்ன பண்ணுறாரு? 2 விறகு எடுத்து அந்த தீயில போடுறாரு. போடும் பொழுது அங்கேருந்த ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணுச்சு? அவருடைய கையை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயும் எல்லாரை போல நடக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருப்பாய். ஆனாலும் உனக்கு வருகிற சோதனை பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. ஏன்? அந்த இடத்துல உன் நாமத்தை உயர்த்தி காட்ட, அந்த இடத்துல நீ யாருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்ட, அந்த இடத்துல உன்னை அங்கே மகிமைப்படுத்த கர்த்தர் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சோதனை வருதுன்னா உன்னை கொன்று போடுவதற்கல்ல, உன்னை தாழ்த்துவதற்கல்ல. எந்த ஜனங்கள் மத்தியிலே இழிவாக எண்ணப்படுகிறாயோ அந்த ஜனங்கள் மத்தியிலே உன் பேர் பிரஸ்தாபப்படுத்த, உன்னை மகிமைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை கனம் பண்ண விரும்புகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அவன் 2 விறகுகளை எடுத்து போட்ட உடனே அந்த பாம்பை பிடிச்சிருச்சு. உடனே அந்த தீவார் சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, கப்பலெல்லாம் தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் அவன் செஞ்ச பாவம் இன்னமும் அவனை விடலை, பார் அவனை கவி கொண்டது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிமா. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? இவன் கொலைபாதகன், அதனால தான் அங்கேருந்து தப்பித்து வந்தாலும் இவனை இந்த பாம்பு என்ன பண்ண விடலை, இவன் செய்த பாவம் விடலை என்று சொல்லி இவனை இழிவுபடுத்தினார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணா? ஒரு பூச்சியை உதறி போடுவது போல உதறி போட்டான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, விரியன் பாம்பு போல உனக்கு போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், பாரங்கள் வரும். ஆனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. அந்த பாரம், அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த போராட்டம் ஒரு பூச்சியை போல நீ உதறி போடுவாய், ஒரு தூசை போல நீ உதறி போடுவாய். கர்த்தர் உன்னை பயப்படுவதற்கல்ல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிற ஆவியை கொடுக்காம அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய புத்திரர்கள், அவருடைய புத்திரிகள். ஆகையினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பூச்சி உதறி போடுறது போல போட்டான். அப்பொழுது அந்த தீவார் கண்டு என்ன சொல்றாங்க? வாசிங்க. செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க, பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை. அல்லேலூயா. இவனுக்கு எப்போ வீக்கம் கண்டுடும்? பாம்பு கடிச்சிருச்சு, இவனுக்கு வாயில நுர தள்ளி கீழே விழுந்து செத்து போவான் என்று நினைத்தார்கள். ஆனால் மாறாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவன் பரிபூர்ண சுகமுள்ளவனாய் அங்கு அந்த இடத்துல இருந்தான். அந்த ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள்? அடுத்தது அதுக்கு அதை பார்த்த உடனே அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? எங்களோட கூட நீங்கள் இருங்க. முன்னாடி தூசித்தவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்களோடு கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களா? எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டீங்களா? எங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்களான்னு பரிந்து பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அம்மா என்ன ஜெபிக்க போகுது, இதால் என்ன முடிய போகுதுன்னு உங்களை பார்த்து நிர்விசாரமாய் நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தும்படியாக தான் அந்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார், அந்த வேதனையை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த போராட்டத்தை கொடுக்கிறார். இதிலேருந்து நீ ஜெயம் பெற்று வரும் பொழுது அங்கே பார்க்கிற ஜனங்கள்லாம் இவங்க மேலானவர்கள். அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார், தேவன் இவர்களோடு இருக்கிறபடினால்தான் எல்லாவற்றையும் எளிதாக ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை குறித்து இப்படிப்பட்ட தீர்மானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை குறித்து இப்படிப்பட்ட தன் மேலான அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. நீ தாழ்ந்து போனவள் அல்ல, சும்மா கிடக்கிறவள் அல்ல. கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் கரங்களில் வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான முடியாய் இருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியிலே நாம் வாசிக்கிறோம். முத்திர மோந்திரமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா முத்திர மோந்திரத்தை எங்கே வேணா போட்டுருவாங்களா? எங்கே வைப்பாங்க? மேலான இடத்துல. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை கர்த்தர் முத்திர மோந்திரமாய் வைத்திருக்கிறார். நீ உயர்வான ஸ்தானத்தில் தான் இருப்ப, தாழ்ந்து போவது இல்லை. கர்த்தர் உன்னை தாழ்ந்து போக விட மாட்டார். நீ கண்ணீரோடு நிற்க விட மாட்டார். நீ கவலையில மாண்டு போய் என்று விட மாட்டார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல கனம் பெற்று நிற்பாய். நீ இருக்கிற இடத்துல மகிமை அடைவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த இடத்துல ஒருத்தனுக்கு பேதி. வாசிங்க அந்த வசனத்தை. 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அல்லேலூயா. எவனை நிர்விசாரமாக இவனால் ஒன்று முடியாது, இவன் ஒரு பாவி, மரணத்துக்கு ஏதுவானவன் என்று மக்களால் தள்ளப்பட்டானோ அவனை கொண்டு அந்த தீவின் முதலாளிக்கு கர்த்தர் குணத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்க்கும்போது அசால்ட்டா நினைச்ச ஜனங்கள் மத்தியிலே உன்னை உயர்வான ஸ்தானத்தில் வச்சு உன்னை கொண்டு தான் அவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னால் அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போகுது. அவங்க விரும்புகிறதை உன்னை கொண்டு செய்ய போகிறார் கர்த்தர். அவர்கள் வாழ்க்கையில் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை சும்மா சாதாரணமாக கொண்டு வரல. பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தவன். அவனை கொண்டே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் கர்த்தர். அல்லேலூயா. முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமோ என்று சொன்னார். அந்த முள்ளில் உதித்தவனைத்தான், அந்த முள்ளை உதைத்தவனைத்தான் கர்த்தர் இயேசு பெரியவர் என்று காட்டும்படியாய் ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துவார் உங்களை. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பவுலை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. திடன் கொள். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றார், எதை குறித்து நீ பயப்படாத, திடன் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தராகி தேவனாகிய கர்த்தர் என் தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அந்த தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். பவுலுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரா? ஆமேன். எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து வாசிப்போம். மத்தேயு 14:27. இதெல்லாம் சின்ன சாப்டரு, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த காரியங்களை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வாசிப்பா. அலறினார்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது. இயேசு கடலிலே நடந்தார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் படவில் இருந்தாங்க. அங்கே அற்புதம் செய்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் போகும்பொழுது, நீங்கள்லாம் முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னார். அவங்கெல்லாம் முதல்ல படகுல போய்கிட்டே இருக்கிறாங்க. படகுல போய்கிட்டே இருக்கும்போது இயேசு என்ன பண்ணார்? நடு ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. கடல் மேல் நடந்து வரும் பொழுது இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? சீசர்கள் இயேசுவோடு இருந்தவங்க தான். ஆனால் அவங்க பாரு, மாமிசத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஆவியின் கிருபையை பெற்றுக்கொள்ளாததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆவேசம் என்று அலறினார்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆவேசம். இயேசுவையே பேயின்னு சொன்னவங்க நம்ம பார்த்து ஜனங்க என்ன சொல்ல மாட்டாங்க? யோசித்து பாருங்க. பேயின்னு சொல்கிறாங்களே, அவங்க வீட்டில் போய் நீங்கள் பேயை ஓட்டுவீங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் யாருடைய பிள்ளைன்னு. அல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாய் மாற்றினார். சீசர்கள் ஆவேசம் என்று அலறினார்கள். அப்பொழுது என்ன பண்ணார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொன்னார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி அங்கே அவர்கள் மத்தியிலே அவர் நடந்து போனார். அப்போ பேதுரு என்ன சொன்னார்? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வருவதற்கு
கட்டளையிடும் என்றான். அல்லேலூயா. அதற்கு இயேசு என்ன சொன்னார்? வா என்றார். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசித்தா முடியும், விசுவாசிக்கலைன்னா முடியாது. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உறுதியானதாக இருக்கணும். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் மறைந்து போகிற நிழலு கொப்பாக இருக்கக்கூடாது, பனி கொப்பாக இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் உறுதியானதாக இருந்தால் அவன் முழுமையாக இயேசுவின் இடத்துல நடந்து போயிருப்பான். அந்த விசுவாசம் எங்கே இருந்தது தெரியுமா? இறங்கி கொஞ்ச தூரம் நடக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டான்? ஐயோ நம்ம எங்கே இருக்கிறோன்னு கீழே பார்த்து தண்ணியை பார்த்த உடனே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன், அற்ப விசுவாசியே என்று அவனை கரம் பிடித்து தூக்கினார். பேதுரு மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? அமிழ்ந்து போனால் அவனால் வெளியே வர முடியாதா? அங்கேயும் தேவனுடைய கரம் அவனோட கூட இருந்தது. உன் பலத்தினால் நீ எதையும் செய்ய முடியாது, உன் சாதுரியத்தினால் நீ எதையும் செய்ய முடியாது. நீங்கள் சொல்லலாம், என் வல்லமையினால் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், என் பராக்கிரமத்தினால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எனக்கு இருக்கிற மேன்மையினால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் அவரை போய் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், இவரை போய் பார்த்து முடிச்சிடுவேன். எவரையும் பார்க்கவே முடியாது, செய்யவும் முடியாது. நீ நினச்சி போவ, அங்கே உன்னை பார்க்க அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. தெரியுமா? முன்னால் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருப்பாங்க, நீ உதவி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது நீ அவர்களிடத்தில் போ, அவங்க யாருன்னே தெரியாது, போ சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதனுடைய பண்பு. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி அல்ல. இயேசு எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார், எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கிறார், எப்பொழுதும் விசாரிக்கிறவராக இருக்கிறார், எப்பொழுதும் உனக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார், உனக்காக இரத்த சிந்தினவராக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு போகவும் மாட்டார். அவர் தான் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு பெரிய காரியத்தை செய்யும். நீ சின்ன பையன் நினைக்காத, என்னால் என்ன செய்ய முடியும் நினைக்காத, உன்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. தாவீது தன் மனைவிகள் 2 பேரையும் இழந்துட்டு பெரிய கஷ்டத்தில் மாட்டிட்டார். ஆனால் அங்கே என்ன தெரியுமா? பிரச்சனை ஒன்று தான், ஆனால் 2 தீர்வுகள். அல்லேலூயா. என்ன பிரச்சனை? போரிட்டு போய் இங்கே ஒருத்தருக்காக போருக்காக போயிட்டார். அவர் போன உடனே இன்னொருத்த அமலேக்கு என்ன பண்ணான்? இவங்க தேசத்தின் மீது கில்கால் மேல் வந்து இவங்களுடைய தேசத்தில் இருக்கிற குழந்தை குட்டி மனைவிகள் புற எல்லாரையும் ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டானுங்க. ஓட்டிகிட்டு போன உடனே இங்கே வந்தால் தாவீதை கல்லெடுத்து கொன்று விட வேண்டும், கல்லடித்து கொன்று விட வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீது வரான். தாவீது வந்த உடனே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். தாவீது வந்த உடனே அவன் அடிக்க வேண்டும் என்று எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வெறியோடு இருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. வந்து பார்க்குறான், அவன் வீடு தீக்காடாக இருக்கிறது, அவன் மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனும் சேர்ந்து தான் அழறான். ஆனால் இவங்கெல்லாம் கல் எடுத்து அடிக்க வேண்டும் என்று. ஆனால் எல்லாரும் அழுது கொண்டிருக்கும்போது தாவீது மாத்திரம் தன் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஏன்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆடுகள் பின்னே ஓடிக்கொண்டது என்னை கொண்டு வந்து அரசனாய் மாற்றின தேவனால இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று விசுவாசித்தான். அவன் விசுவாசித்ததின்படியே கர்த்தர் அவனுக்கு நன்மை உண்டாக செய்தார். அல்லேலூயா. நன்மை உண்டாக செய்தார். நன்மை என்ன பாருங்க. அவன் கில்காலில் போய் அவனை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதேன்னு சொல்கிறாரு. அவன் திடன் கொண்டு புது பலத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் போகணும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ சித்தம் என்ன? நான் என்னுடைய சுயத்தினால் நான் போனால் நான் ஜெயிக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? ஏபோத்தை தன்னிடத்தில் கொண்டு வர சொன்னான். அல்லேலூயா. ஏபோத்துனா தெரியுமா உங்களுக்கு? ஏபோத்துனா என்ன? ஏபோத்துனா தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஒரு உடன்படிக்கை பெட்டி மாதிரி தான் அது. உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆனால் ஏபோத் வந்து இவர்கள் ஆசாரியன் நெஞ்சுக்குள்ளே அணிந்து கொண்டிருக்கிற அது ஒரு வஸ்திரம். அதை கொண்டு வர சொல்கிறார் ஏபோத்தை. ஏன்னா மனுஷன் இடத்துல போய் தீர்க்க தரிசனம் கேட்டால் கூட ஒரு மனுஷன் ஒரு மதம் சொல்லுவான், தீர்க்கதரிசிகளை நாடி ஓடாதீங்க, அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஏன் உன் கையில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்குறார், அது பேசலையா உங்ககிட்ட? தேவன் இந்த செய்தியில் பேசுகிறாரு, அது உங்ககிட்ட பேசலையா? ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினா தான் என்னோடு பேசினார்ன்ற அர்த்தமா? அப்பொழுது அவன் தீர்க்கதரிசியை நாடி போகல,
அவனுக்கு வந்த நெருக்கத்தில் எந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார் கொஞ்சம் கூப்பிடுங்க, எனக்காக தீர்க்கதரிசனம் உரைக்க. அவர் ஓடலை. தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஏபோத்தை கொண்டு போனார்கள். ஏபோத் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து அவனிடத்தில் கொண்டு போனப்பட்டது. அப்போது அந்த ஏபோத்தில் 2 மணி கட்டியிருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 2 மணி கட்டியிருக்கும். அந்த மணி என்ன தெரியுமா? ஊரீம் தும்மீம். அந்த மணியின் பேர் என்ன? ஊரீம் தும்மீம். 2 மணிகள் கட்டியிருக்கோம். அந்த மணிகள் வாசித்து கூட பாருங்களேன். 1 ராஜாக்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 7வது வசனம் வாசிமா. ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தான். கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து கொள்ளலாம். அல்லேலூயா. நீ எந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போகாத. உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நீ நேசித்தால், இதை விசுவாசித்தால், இதை கையில் வைத்து ஆண்டவருடைய வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. அந்த ஊரீம் தும்மீம் என்கிற 2 மணிகள் இருக்கிறது. அந்த 2 மணிகளுக்கு முன்பாக அந்த ஏபோத்தை வைத்து விட்டு அவன் கேட்குறான், நான் போகலாமா ஆண்டவரே? ஏன் அந்த ஊரீம் தும்மீமை முக்கியப்படுத்தி சொல்கிறேன் என்றால், அது போகலாம் என்றால் அதிலிருந்து வெளிச்சம் வரும். புரியுதா? அந்த ஊரீம் தும்மீம் என்கிற 2 மணிகளும் நீ போகலாம், நீ அதை பிடித்து கொள்வாய், அதை ஜெயிச்சிருவா அப்படின்னு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிலேருந்து ஒரு ஒளியை வெளிச்சத்தை கொடுப்பார். இல்லை நீ போக வேண்டாம் என்றால் அது பிரகாசிக்காது, அங்கே என்ன பண்ணும்? இருட்டாக இருக்கும். ஆகினால் போக வேண்டாம். இவன் மனுஷனிடத்தில் போல தேவனிடத்தில் போய் கேட்கிறான். கர்த்தர் அங்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், நீ போகலாம், நீ எளிதாய் பிடித்து கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு புரியலை. நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊரீம் தும்மீம் என்பது அந்த காலத்தில் தேவனுடைய அங்கியில் இருந்தது, அந்த ஏபோத்தில் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் ஊரீம் தும்மீம் என்கின்ற 2 மாறாத பிரமாணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாறாத பிரமாணத்தை வைத்து நீ கேட்பாயானால் கர்த்தர் சொல்லுவார், வார்த்தையினாலே பேசுவார். வார்த்தை வடிவாய் வந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவன் தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்ற வார்த்தை உன்னிடத்தில் பேசும். இந்த வார்த்தைக்கு மாறாக எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ போ. அல்லேலூயா. நீ போ, எளிதாய் பிடித்து கொள்ளலாம். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத, நீ கலங்காத என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். சரி ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொன்னான். அவனோடு கூட இப்போ இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 600 ஆட்கள் தான் இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க? 600 பீப்புள்ஸ். அந்த 600 பேரை கொண்டு நான் ஜெயித்து விடலாம் என்று அவன் கண்டு போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேரை கூட்டு போவதப்பா, இவ்வளோ பேரை கூட்டு போனேன்னா ரட்சிப்பு எங்களால் தான் வந்தது அவனுங்க சொல்லுவானுங்க, ஆனால் இவ்வளோ பேரை கூப்பிடாத, இதில் கொஞ்சம் பேரை நீ நிறுத்திடு என்று சொல்லுகிறார். அப்போ சொல்கிறார் தாவீது, எவனுக்கு பயம் இருக்கிறதோ, எவனுக்கு திகில் இருக்கிறதோ அவன் இங்கே இருந்தே ஓடி போயிடுறான்னு சொன்னார். அதில் 200 பேர் நின்றுட்டானுங்க. அந்த இடத்துலையே 200 பேர் என்ன பண்ணிட்டான்? நின்று போனான். மீதி 400 பேரை கொண்டு போகிறார். அவன் லட்சக்கணக்கில் இருக்கிறான். அமலேக்கியன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? லட்சக்கணக்கில் பதிவு இருந்து கொண்டு இருக்கிறான். என்ன கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இங்கிருந்து கொள்ளை அடித்து கொண்டு போன பொருட்களை வைத்து அவர்கள் குடித்து வெறித்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது இவன் 400 பேரை கொண்டு போகிறான் போரிடுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் காரியத்தை செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அன்பு மகனே, மகளே, நான் ஒருத்தி மாத்திரம் தான் இருக்கேன்னு நினைக்கிறியா? உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தொலைந்து போயிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்றியா? அந்த வேதனை, அந்த கண்ணீர், அது எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். தாவீது கடந்து போனான். 400 பேரோடு தான் போனான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அவ்வளவு ஜனங்களையும் முறியடித்து
அவன் இழந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போனது இந்த மாதத்தில் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ 5 மாதமாக அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு கோரஸ் பாடுப்பா. ஒரு கோரஸ் உடனே டக்குன்னு பாடணும். நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக வர்றதுக்கு எனக்கு இந்த கோரஸ்லாம் தேவைப்படுது. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வரிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வரிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனதான 600 பேரில் பேசோர் என்ற ஆற்றங்கரையில் 200 பேரை நிறுத்திட்டு 400 பேரை மட்டும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த 400 பேரை கொண்டு அங்கே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். 400 பேரை கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இதை நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை முழுசாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இதையே சொல்லிட்டு போனால் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியாது. அதனால தான் நான் சுருக்கமாக உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் அங்கே ஒரு வெற்றியை தாவீதுக்கு கொடுத்து தாவீதை வெற்றி சிறக்க பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யாரை கொண்டுனாலும் அற்புதம் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாதவர்களை கொண்டு கூட அற்புதம் செய்ய கர்த்தரால் முடியும். இந்த மாதத்தில் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் கண்டிப்பாக நடத்தி முடிப்பார். இந்த மாத கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தின் மாதம். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதம்னா என்ன? உற்சாகப்படுத்துகிற மாதம், டிஸ்கரேஜ் பண்ணுற மாதம் அல்ல, என்கரேஜ் பண்ணுற மாதம். அதனால் பயப்படாமல் கலங்காமல் இருங்க. தாவீதுக்கு கொடுத்த வெற்றியை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஒருபோது உங்களை தளர்ந்து போகவோ கலங்கி போகவோ விடவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அந்த முதல்ல வசனம்லாம் வாசித்தீங்கன்னா, ஆசா ஆண்ட வருஷங்களில் 10 வருஷம் அமெரிக்கையாக இருந்தது, சண்டை இல்லாமல் இருந்தது, யுத்தம் இல்லாத இருந்ததெல்லாம் இருக்கும். 39 வருஷம் அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஆண்டு வாசி அதை போடுங்கப்பா. யுத்தம் இல்லாத இருந்தது. முதல் வசனம் வாசிக்குமா? நான் 14 சொன்னேன், 16வது வசனம் வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2 4 11 14 1 வாசிமா. ஆ ஆ ஆ 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. நல்லா கவனிங்க. ஆசா என்ன பண்ணா? அந்நிய தேவிய பலிப்பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டினான். இப்போ அந்நிய தேவர்களை பலிப்பீடங்களை வெட்டினான்னா நம்ம போய் அந்நிய தேவர்களை எல்லாம் வெட்ட முடியாது. எந்த அந்நிய தேவர்களை? நமக்குள்ளே இருக்கிறதான அந்நிய தேவர்களை. அல்லேலூயா.
அது என்ன அந்நிய தேவர்கள் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. அஸ்தரோத்துகள் நமக்குள்ளே இருக்கிறது. அதை கர்த்தர் வெட்டி போடும்படியாக விரும்புகிறார். என்ன அஸ்தரோத்து, என்ன அந்நிய காரியம், என்ன அந்நிய தெய்வம் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் நினைப்பீங்க நான் இங்கே தான் இருக்கிறேன்னு. ஆனால் உங்கள் நினைவுகள் எங்கே இருக்கும் தெரியுமா? எங்கேயோ போய் யாரையோ சந்தித்து யார்கிட்டயோ பேசி எப்படியோ திரும்பி வரும். இதுதான் அந்நிய தெய்வம். விக்கிரகத்தை உள்ள வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அது என்ன விக்கிரகம்? நம்மை காட்டிலும், ஆண்டவரை காட்டிலும் புருஷனை அதிகமாக நேசித்தால் அது விக்கிரகம். கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தால் அது விக்கிரகம். கர்த்தரை காட்டிலும் பொருள் மீது அக்கறை கொண்டிருந்தால் அது விக்கிரகம். நிறைய பேருக்கு நிறைய நகைகள் இருக்கும், நகைகள் மேலே ஆசை இருக்கும், அது விக்கிரகம். நிறைய பேருக்கு துணி மேலே ஆசை இருக்கும், அது விக்கிரகம். பிள்ளைகள் மீது அதிக பாசம் இருக்கும், அது விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை எல்லாம் தகர்த்து போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், அவர் மட்டும்தான் பெரியவராக இருக்கணும், அவர் மட்டும்தான் உன் உள்ளத்தில் பெரியவராக இருக்கணும். அப்படி இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். 10 வருஷம் எப்படி அவங்க அமெரிக்கா இருந்ததோ உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அமெரிக்கையை உண்டாக்குவார். உன் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உன் வாழ்க்கையிலும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆசாவின் நாட்களில் நடந்தது போல உன் காலங்களில் நடக்கும். ஆசா மேடைகளை மாத்திரம் விளக்கலைங்க, தன் தாயாகிய ராஜஸ்திரியை, ராஜாத்தியை ராஜ மேன்மையிலிருந்து விலக்கி போட்டான் என்று அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிங்க, 14ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. அது இல்லை, தன் தாயாகிய ராஜாத்தியை அவன் ஸ்தானத்திலிருந்து விலக்கி போட்டான் என்று இருக்கும். வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. பலிப்பிடங்களெல்லாம் அகற்றினபடினால் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் நாட்களிலே தேசம் அமைதலாக இருந்தது. அப்போ தான் அவன் கேட்குறான், ஆண்டவரே அவனோடு கூட போராட வருகிறார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, 11ஆவது வசனம் வாசிங்கம்மா. ஆமென். ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதிரும் என்றான். அடுத்த வசனம். ஓடி போனார்கள். அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவன் வார்த்தை சொல்லி ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் எத்தோப்பியர் முறிந்து ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அந்நிய தேவம் ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் அநேக எத்தோப்பியர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, அநேக அமலேக்கியர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருடைய பார்வைக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எந்த பலமுள்ளவனுக்கு முன்பாக எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் உனக்கு முன்பாக எல்லாம் தவிடு பொடியாகும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. இன்னும் ஒரு காரியம் இருக்கு, பேசலாமா தம்பி? ஃபினிஷ்டா? இன்னும் வரலையா? நமக்கு சாப்பாடு வர லேட் ஆகுது, அதனால தான் நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டோடு முடிச்சிருப்பேன். ஓகே, அதனால் இன்னும் ஒரு பாயிண்ட்டை கூட நான் உங்களை மத்தியில் பேசுகிறேன். ஆசாவின் நாட்களிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். அடுத்து வாசிங்க, 13ஆவது வசனம். முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். ஆமென். உண்டாயிற்று. மிகுதியாகப்பட்டது. அல்லேலூயா. கொள்ளையிடுகிறது என்றால் நீங்கள் போய் எங்கேயும் கொள்ளையிட வேண்டியது இல்லைங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்தால் நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 5 மாதங்களாக எதை கேட்டு அதெல்லாம் அங்கங்கே ஸ்டாப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அதுதான் கொள்ளை பொருள். அல்லேலூயா. நீ கேட்டதை கர்த்தர் கொடுக்க போகிறார்.
கேளாததையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அமுக்கி குலுக்கி கொடுக்க போகிறார். கேட்டதையெல்லாம் தருவாரே சிராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சிராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவார், அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். கேட்டதையெல்லாம் தருவாரே சிராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சிராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. வண்ணமலர்களைப் பார், அவை உழைப்பதும் இல்லை, தன் உடைகளுக்காக அவை நூற்பதும் இல்லை. வண்ணமலர்களைப் பார், அவை உழைப்பதும் இல்லை, தன் உடைகளுக்காக அவை நூற்பதும் இல்லை. அவை போல அழகுமே நமக்கு இல்லையே, சாலமோனன் அது போல அமைந்ததில்லையே. அது போல அழகுமே நமக்கு இல்லையே, சாலமோனன் அது போல அணிந்ததில்லையே. சாலமோனன் அது போல அணிந்ததில்லையே. கேட்டதையெல்லாம் தருவாரே சிராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார், அமுக்கி குலுக்கி மடியில் விழும்படி தருவார். நீ கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் மகன் இப்போ ஒரு காரியம் பேசுகிறேன்னு இருக்காரு. கர்த்தர் அவர் பேசட்டும். அவரை கருத்து